ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, போக்கோ X2ல வரக்கூடிய காமன் இஷ்யூ கேமரா ஒர்க் ஆகாத ப்ராப்ளம். இந்த மாடலில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா வேலை செய்யாது, சில சம்டைம்ஸில் வந்து ரெண்டு கேமராவுமே வேலை செய்யாது. அதே மாதிரி டச் வந்து சில மாடலில் வந்து சம்டைம் ஒர்க் ஆகும், சம்டைம் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஆடியோ வந்து சம்டைம் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமல் போகும். இந்த மாதிரியான ஃபால்ட் வந்து இந்த மாடலில் ரெகுலராக வருது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மொபைலை வந்து நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த பேக் டோர் வந்து அது வந்து கிளாஸ் வித் ஃபைபர் மிக்சடில் வந்து ரெடி பண்ணப்பட்ட கிளாஸ். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் வந்து ஓரளவுக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கம்மிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து சைடில் ஒரு ஸ்க்ராப்பரை வச்சோ இல்லை வந்து சில ஏதாவது வந்து கலட்டுறதுக்கு வந்து இந்த சீட் கார்டு அந்த மாதிரியான ஏதாவது கார்டை வச்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக் டோரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம காட்டிட்டோம், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து கிளாஸ் வந்து ப்ரோக்கன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ எல்லாமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மதர் போர்டை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸு, அந்த பாட்டமில் வந்து சார்ஜிங் செக்ஷனுக்கு போகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளேவுடைய அந்த ஃப்ளக்ஸையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். சிம் ட்ரே ரிமூவ் பண்ணணும். அப்புறம் வந்து கேமரா அது வந்து ரொம்ப கவனமாக வந்து எடுக்கணும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து அந்த போர்டோடைய வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும் ஒரு காப்பர் டேப் மூலயமா. அதே மாதிரி வந்து பேக் கேமராவும் வந்து காப்பர் டேப் வந்து போர்டோட வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்து மதர் போர்டு நீங்கள் வெளியில் எடுக்கணும். மதர் போர்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் வந்து பேக்கில் இந்த CPU சைடு, CPU தான் நம்ம இப்போ வந்து ரீபாலிங் பண்ண போகிறோம். அந்த சிபியூக்கு மேலே வந்து ஒரு ஹீட் சிங்க் டேப் போட்டு அதுக்கு மேலே காப்பர் டேப் போடப்பட்டிருக்கும். அந்த காப்பர் டேப்பை லைட்டாக கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 250 இல்லை 200 அந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த காப்பர் டேப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து சிபியூனோட ஹீட்டுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹீட் சிங்க் டேப்பு அதையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கவனமாக வந்து இந்த CPU எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷீல்டை வந்து நீங்கள் கட் பண்ணணும். ரொம்ப கவனமாக அதை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷீல்டை வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுக்காமல் ரொம்ப கொஞ்சம் எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு தெரியாமல் 2 கட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஷீல்டை கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர், அதே மாதிரி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெதுவாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்டரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம சில டைமில் ட்ரில் போட்டும் வந்து அந்த மிஷினை வச்சு நம்ம ட்ரில் பண்ணி கட் பண்ணி எடுப்போம். ஆனால் சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், அதை எடுக்க தெரியாமல் எடுத்து அந்த போர்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்லாம் வந்து போகக்கூடிய அளவுக்கு எடுத்துருவாங்க. அந்த ஷீல்டை மட்டும் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக வந்து அதை பண்ணணும். சரிங்களா? ஷீல்டை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் சிபிக்கு பக்கத்தில் தான் வந்து யூஎஃப்எஸ் இருக்குது. அந்த யூஎஃப்எஸை வந்து நம்ம வந்து அந்த ஹீட் டேப்னால நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிக்சரில் அதுக்கப்புறம் வந்து எடுத்து அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ஃபிக்சரில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போதுமே ஃபிக்சரில் மாட்டி தான் வந்து CPU வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளூ கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ளோயர் வந்து குயிக் 861DW. அந்த ப்ளோயரில் வந்து ஒரு 280 ஹீட்னுடைய டெம்பரேச்சர்னுடைய அளவு வந்து ஒரு 280, ஏர்னுடைய அளவு வந்து ஒரு 35 இல்லை 40, மேக்ஸிமம் 35 போதும். அதில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூவை வந்து நம்ம நைஃபை வச்சு வந்து என்ன பண்ணணும், ப்ளூவை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த க்ளூவை ரிமூவ் பண்ணும்போது வந்து ரொம்ப அதையும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். சில பேர் ரொம்ப ஃபோர்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா, க்ளூவை வந்து ரிமூவ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர்லாம் வந்து பறக்கக்கூடிய அளவுக்கு ஹீட்னுடைய அளவையும் அதே மாதிரி வந்து ஏர்னுடைய அளவையும் வச்சு அது பறந்துருச்சுன்னா என்ன வேல்யூவை கண்டுபிடிச்சி வைக்கிறதுக்கு அதுக்கு சீமெட்டிக் டயக்ராம்லாம் உங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்பேர் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அதே அளவில் இருக்கக்கூடிய கரெக்டாக அந்த என்ன வேல்யூவில் இருக்குதோ அந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேரை வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். அதனால் CPU சுற்றி வந்து நம்ம க்ளூ கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக, பேனிக் ஆக வேண்டியதில்லை. ஒரு நார்மலாக வந்து ஒரு 280 நீங்கள் வச்சுட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு CPU சுற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து நைஃபை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிங்கனாலே வந்துடும். ரொம்ப ஆழமாக போட்டு தைச்சிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளூ வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக ட்ராக்கெல்லாம் வந்து கட் ஆகக்கூடிய அளவுக்கு அதை வந்து இது பண்ணிடுவாங்க. அப்படி எடுக்க வேண்டியதில்லை. நார்மலாக அதை ஹீட் பண்ணாலும், ஏன்னா இந்த போக்கோ X2 X3 இந்த மாதிரியான மாடலில் யூஸ் பண்ணக்கூடிய வந்து அந்த பேஸ்ட்டு வந்து ரொம்ப ஹார்டு குளு ஒன் ப்ளஸில் இருக்கிற மாதிரியோ இல்லை விவோவில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஓப்போவில் இருக்கிற மாதிரியோ ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு பேஸ்ட்டு கிடையாது. அதே மாதிரி சாம்சங் இருக்கிற மாதிரி ரொம்ப மைல்டான ஒரு குளுவும் கிடையாது, சிபியூ குளுவும் கிடையாது. ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அதனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் குளுவை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ராப்பர் எடுத்து என்ன பண்ணணும், சிபியை வந்து ரிமூவ் பண்ணணும். சிபியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் 861 DWவில் 350 டெம்பரேச்சர். அதே மாதிரி ஏர் வந்து ஒரு 55 or 60 அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், சிபியோடைய பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அதை தூக்குறேன்னு சொல்லிட்டு ட்ராக்லாம் கட் ஆகக்கூடிய அளவுக்கு பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த போக்கோ சீரீஸில், எம்ஐ சீரீஸில், ஆசஸ் சீரீஸ்லாம் வந்து ட்ராக் கட் ஆகாது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்படி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்க்ராப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக விடுறதுனால வந்து ஃபோர்ஸாக எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபோர்ஸாக எடுக்கிறதுக்கு வேலை கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாகவே என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சிபிஓ அப்படியே என்ன பண்ணணும், மெதுவாக தூக்கி அப்படியே அறுத்து எடுக்கிற மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பிபிடி வந்து ஒரு 138 or 183 அதை போட்டு நம்ம கொஞ்சம் பெருசாக அப்ளை பண்ணி அயனை யூஸ் பண்ணி வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த லெட்டெல்லாம் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் எடுக்கணும். சால்ட்ரிங் அயன் வந்து எந்த அயன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அயன் வந்து பார்த்திங்கன்னா T12X. ரெண்டு அயனுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். T12X யூஸ் பண்ணுறோம், இல்லை சுகன் T26D அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு 380 350 போதும். இல்லை ரொம்ப கொஞ்சம் ஒரு சில டைமில் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் 370 380 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அது நல்லா வந்து பொறுமையாக வந்து அந்த லெட்டை எடுக்கிறதோட கொஞ்சம் கொஞ்சமாக குளூவையும் க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வரக்கூடிய குளூ தான். ரொம்ப வந்து ஒன் ப்ளஸ் அளவுக்கோ நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் ஈஸியாக இலகுவாக வந்து வரக்கூடிய குளூ தான். நம்ம அதை என்ன பண்ணிடலாம், அப்படியே அந்த குளூவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதையும் அப்படியே வெளியில் எடுத்து, ஆனால் குளூவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்பேர் எதுவும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஸ்பேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னாலோ இல்லை ஸ்பேரை வந்து மிஸ் ஆகிடுச்சுனாலோ வேறு அதே மாதிரி வந்து நம்மள்கிட்ட ஸ்க்ராப் போர்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாடல் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சிடலாம். சப்போஸ் வந்து ஸ்க்ராப் போர்டு வந்து அதே மாடல் நம்மள்கிட்ட இல்லை, அதுக்கு டயக்ராமும் இல்லை, சிமெண்ட்டுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து அந்த சிபியூவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம வந்து கவனமாக பார்க்கணும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சிமெட்டிக்ஸ் உதவியோடு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம எடுத்து வைக்கணும், இல்லை டெட் போர்ட்லேருந்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த குளூவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் விக்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே பொறுமையாக வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த லெட்டெல்லாம் வந்து சமன் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம அதை தேய்க்கணும். தேய்ச்சோம்னா அதே மாதிரி அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த குளூவும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரிமூவ் ஒரு அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேய்ச்சோம்னால அது ஈஸியாக வந்துடும், ஹீட் படப்பட வந்துடும். ஏன்னா சில பேர் வந்து அந்த குளூவை எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பேடை ரொம்ப அழுத்தி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிரும். இப்படி ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நமக்கு வேலை வைக்கும். அது எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கும் நம்ம அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், யூவி இங்க்கு வந்து அந்த மாஸ்கிங் இன்கை வச்சு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை வந்து யூவி எல்இடியை வச்சு அந்த ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வேலை பார்த்தோம்னா தான் சிபியூ கரெக்டாக உட்காரும். சில பேர் டச் ஆன உடனே அப்படியே வந்து ஒரே லைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிபியூ வச்சுருவாங்க. அப்படி வச்சா ஒரு சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி அதுவே வந்து நமக்கு ஒரு வேலையை வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடும். அதனால் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டச் ஆகாத அளவுக்கு, ஒரு பின்னோட இன்னொரு பின் டச் ஆகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த விக்கை போட்டு வந்து வைப் பண்ணிவிட்டு அங்கே அது இருக்கக்கூடிய அந்த குளூவை வந்து குளூவை எடுக்கிறது தான் கான்செப்ட். அதில் இருக்கக்கூடிய குளூவை வந்து நம்ம எடுக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பேட்ஸை வந்து நம்ம வந்து சமன்படுத்தணும். அதை மட்டுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து 350 360 வச்சு
இல்லை ஒரு ரொம்ப கொஞ்சம் T26D அந்த மாதிரியான ஒரு அயனாக இருந்துச்சுன்னா 320 330 அதில் போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சமன் பண்ணிவிட்டு நம்ம போர்டை வந்து நல்லா வந்து ஒரு காட்டன் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா, ஐபி வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா மெக்கானிக்கில் வருது, ரீலைஃபில் வருது, அந்த மாதிரியான ஐட்டத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிபியூலாம் அதே தான், சேம் ப்ராசஸ் தான். சிபியூ மேலே வந்து நம்ம இந்த 138 ஆர் 183 அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் வச்சுட்டு ப்ளக்ஸை வச்சு அங்கே சிபியூவில் கொஞ்சம் வந்து ஹீட் டெம்பரேச்சரை வந்து மைல்டாக வச்சு ஒரு 340 330 ஒரு 10 ஆர் 20% நீங்கள் என்ன அயன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிபியூவில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டு எல்லாத்தையும் வந்து சமன் பண்ணி எடுத்துக்கிட்டு அயனை வச்சே கூட க்ளூவை ரிமூவ் பண்ணலாம். இல்லை சப்போஸ் சில டைமில் வந்து சில பேருக்கு வந்து ப்ளோயரில் தான் பண்ணுவாங்க. ப்ளோயர்லேயே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 300 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கிட்டு ஏர் 35 ஆர் 40 அது ஒவ்வொரு ப்ளோயருக்கும் ஒவ்வொரு எஸ்எம்டிக்கும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் ஒவ்வொரு விதமான ஏர் ஃப்ளோ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து குயிக் 861DW அதில் ஒரு 300 டிகிரி ஒரு 35 ஆர் 40 வந்து ஏர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். க்ளூவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதுலேயும் நம்ம கொஞ்சம் ஃப்ளக்ஸை கொஞ்சம் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃப்ளக்ஸையும் அதே மாதிரி வந்து நம்ம விக்கையும் வச்சு இதையும் கொஞ்சம் சமன் பண்ணி கொஞ்சம் தேய்ச்சி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு வந்து நமக்கு ரீபாலிங்கோடைய அவுட்புட் வந்து நல்லா வந்துடும். அதுக்கு முன்னாடி நல்லா வந்து சிபியூ நம்ம வந்து என்ன பண்ணிடணும், க்ளீன் பண்ணிடணும். வந்து சிபியூவில் வந்து நம்ம அந்த ரீபாலிங் பண்ணும் போது அந்த பால்ஸை வந்து கரெக்டாக பிடிக்கணும். அது தகுந்த மாதிரி வந்து சிபியூ நல்லா வந்து ஐபி போட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சிபியூ வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், ரீபாலிங் பண்ணிடலாம். சிபியூ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஏதாவது நம்ம லெட்டு இருக்குதா, அதே மாதிரி வந்து அதில் வந்து கம் எதுவும் ஒட்டி இருக்குதா, க்ளூ எதுவும் இருக்குதான்னு நல்லா 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்போஸ் எங்கேயாவது வந்து அதனுடைய அந்த ஏன்னா பிளாக் க்ளூ வந்து அந்த இடுக்குக்கு இடையில கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும். அதை நீங்கள் ஒரு நைஃபை வச்சோ இல்லை வந்து க்ளூ ரிமூவ் பண்ணக்கூடிய ஸ்க்ராப்பரை வச்சோ கொஞ்சம் நல்லா வந்து அந்த எல்லா க்ளூவுமே, ஏன்னா க்ளூ வந்து சிபியூவில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன டாட் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கூட அது வந்து நமக்கு ரீபாலிங் பண்ணும்போது வந்து சரியாக வரலன்னா மறுபடியும் நமக்கு இன்னொரு தடவை வேலை வைக்கும். அதனால் க்ளூவை நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா சரியாக வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா மறுபடியும் வந்து ஃப்ளக்ஸை வந்து லெட்டை அப்ளை பண்ணி ஒரு தடவை மறுபடியும் விற்க வச்சு நல்லா ஒரு தடவை வந்து 1க்கு 2 தடவை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா, ரீபாலிங் தான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். க்ளீனிங்கும் ரீபாலிங் தான் ஒரு முக்கியமான விஷயம். மறுபடியும் நம்ம அந்த விற்க வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சமமாக்கிட்டு ஒரு க்ளூ வந்து ஒரு சின்ன பாயிண்ட் கூட இல்லை அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், சிபியூ நல்லா க்ளீன் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது பக்காவாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும், ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து க்ளீனிங்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தினால என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் 1க்கு 2 தடவை பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். சில டைமில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போதே வரல, செகண்ட் டைம் ட்ரை பண்ணியும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், திரும்ப க்ளீனிங் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் போட்டு விட்ருப்பீங்க. ஒன்று வந்து சில டைமில் வந்து 3 தடவை பண்ணி கூட வரல, 4வது தடவை ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இது ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு செக்ஷனில் ஒரு இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டோம்னாலும் அது நமக்கு மறுபடியும் வேலை வச்சுக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸ்ங்கிறது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை மினிமம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஒரு 1 ஹவர் டைம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து எந்த ப்ராசஸ்லையும் வந்து நம்ம மிஸ்டேக்கன் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து சிபியூ வச்சுட்டு ஸ்டென்சில், பெரும்பாலும் வந்து அமோயி ஸ்டென்சில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சில ஸ்டென்சில் வந்து ரீலைஃபும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், கேன்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை எடுத்து 183 டிகிரியை வந்து கொஞ்சம் பிபிடியை ட்ரை பண்ணிக்கிட்டு மேலே அப்ளை பண்ணிட வேண்டியது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் டீசரை வச்சு பிடிச்சி என்ன பண்ணிடணும், ஹீட்டை வந்து நம்ம வந்து ஒரு 300, ஏரை வந்து ஒரு 35, ஏரை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஆரம்பத்தில்.
அதுக்கப்புறம் போக போக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏரை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய நேரத்தில் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். சப்போஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் பண்ண ரீபாலிங் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா 2வது தடவையும் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரீபாலிங் வந்து பிபிடி அப்ளை பண்ணி நம்ம சுற்றி வந்து மறுபடியும் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளக்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து சமன்படுத்தணும்னா தான் அது போய் வந்து கரெக்டாக போர்டோட ஃபிக்ஸட் ஆகும். நமக்கு வந்து ஸ்டென்சில்லேருந்தும் கொஞ்சம் ஈஸியாக வரத்துக்கும் வந்து அது இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ளக்ஸை அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு ரவுண்டு வந்து அதை என்ன பண்ணிடணும், ஹீட் பண்ணிட்டோம்னா அது ஈஸியாக வந்து சிபி வந்து ஸ்டென்சில்லேருந்து வந்துடும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளக்ஸை அப்ளை பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ளோ வந்து ஒரு ரவுண்ட் அப் மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபிக்ஸிங்க்கு போயிடலாம். அந்த சிபியூவில் வந்து ரீபாலிங் வந்து கரெக்டாக ஆயிருக்குதா, எல்லா பின்னும் கரெக்டாக பிடிச்சிருக்குதா, எல்லாமே சமமாக இருக்குதாங்கிறத அதை வந்து நல்லா கவனித்து பார்த்துக்கணும். சில டைமில் வந்து அந்த ஒரு சில லெட்டு என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் அந்த ஐசி மேலே வந்து உட்காந்துரும். நம்ம ஸ்டென்சில்லேருந்து எடுக்கணும், ஸ்டென்சில்லேருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு பால் வந்து அதில் உட்காந்துரும். அதனாலே வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுரும். நம்ம அதை கவனிக்காமல் ஐசியை வந்து 1க்கு 2 தடவை நம்ம போர்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஐசி கரெக்டாக தான் இருக்குதா, எதுவும் எக்ஸ்ட்ரா பால்ஸ் எதுவும் மேலே விழாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அதை தெளிவாக பார்த்துக்கணும். அதை தெளிவாக பார்த்துக்கிட்டு வச்சோம்னா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போர்டில் வந்து நம்ம ஸ்பெஷல் வந்து எப்பவும் போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். போர்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ண அந்த போர்டில் வந்து ஃப்ளக்ஸை கொஞ்சம் அப்ளை பண்ணி லைட்டாக அதை கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ளக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1க்கு 2 தடவை வந்து சிபியை வந்து செக் பண்ணிவிட்டு எதுவும் எக்ஸ்ட்ரா பால்ஸ் எதுவும் போர்டில் இருக்குதா இல்லையா, சிபியூவில் இருக்குதா இல்லையா நல்லா பார்த்துக்கிட்டு அந்த நோஸ் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சிபியை வந்து வச்சிடணும். வச்சுட்டு நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதனால் உடனே வந்து நம்ம ஃபியூச்சரில் பிடிச்சி ஒரு ஹீட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு இருக்காது. அது போக போக வரும். சில பேர் வந்து அந்த மாதிரி வைக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு சிபிஓ போர்டில் வச்சதுக்கப்புறம் அலைன்மெண்ட் பண்ணணும். அலைன்மெண்ட் கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே கரெக்டாக இருக்குதா, அந்த 2 கோட்டுக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், சிபிஓ அலைன் பண்ணி அதை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளோயரில் வந்து நம்ம குயிக் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ளோயர் 861 DW. அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து 350 டிகிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏர் வந்து ஒரு 50 வச்சுக்கலாம். 50 வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், சுற்றி வந்து ரவுண்டப்பாக அதை வந்து ஒரே இடத்துல வந்து ஹீட் காட்டிடக்கூடாது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து யோக்கு இருக்குது, அந்த செக்ஷன்லேயே வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அப்போ சுற்றி நம்ம என்ன பண்ணணும், சுற்றி ரவுண்டப் பண்ணி நம்ம ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளக்ஸை அப்ளை சுற்றி பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வார்ம் பண்ணணும். நல்லா வார்ம் பண்ண தான் என்ன ஆகும்னு சொல்லி ப்ரீ ஹீட் நல்லா பண்ண தான் அது நல்லா உட்காரும். உங்களுக்கு அது வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஐசி ஓரளவுக்கு ஷேக் ஆகி நல்லா அந்த ஃப்ளக்ஸினுடைய அந்த தன்மையை வந்து உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி, அதுக்காக ரொம்ப ஓவர் ஹீட்டும் கொடுத்துடக்கூடாது. அது வந்து ஃப்ளக்ஸு வந்து கொஞ்சம் வெளியேற அளவுக்கு உண்டான, அப்போ ஃப்ளக்ஸு வெளியேறதுனால நம்ம என்ன ஐடியா பண்ணிக்கலாம்னா, ஓகே சிபிஓ வந்து கரெக்டாக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். போர்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டு செக் பண்ணலாம். அதுதான் இப்போ பார்க்குறீங்க. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்து வீடியோ வந்து ரெடியான மொபைல்ஸை வந்து ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு, வீடியோ எடுக்கலை. அதனால் அந்த ஃபோட்டோ மட்டும் நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.